சம வேலை சம வாய்ப்பு சம்பளம் கொடுன்னு, அதுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. ஆனா 6800 கோடியை இவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள். ஒரே நாள்ல 1 கோடியே 31 லட்சம் வங்கி கணக்கில் 5000 போகுது. யாரு காசு? யாரு காசு? இந்த 6800 கோடியை இழக்கிறீர்களே, எப்படி இட்டுவீங்க? எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், எதையாவது கொடுத்து ஆட்சிக்கு வந்துடணும். அதனாலதான் அன்பு பிள்ளைகளே, இவர்களின் நோக்கம் நம்மை ஏமாற்றுவது, நம்முடைய நோக்கம் இந்த நிலையில் இருந்து மாற்றுவது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இங்க பேசிய பிள்ளைகள்லாம் வரலாறு எவ்வளவு முக்கியம் என்று பேசினார்கள். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாதுங்கிறான் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் ஓசினின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதனால்தான் எங்க தலைவர் சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது என்கிறார். வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன். வேற இழந்த மரமும் வரலாற்றை இறந்த இனமும் வாழாது, வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டும் என்பதை என் அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். வரலாறு என்பது தலையில் கிரீடம் சுமப்பதும் பளபளக்கும் பட்டாடைகள் அணிவதும் அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. அதுக்குத்தான் வரலாறு. நாம் எங்கே வாழ்ந்தோம், எங்கே வீழ்ந்தோம் என்பதை. ஏன்னா படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என் உடன் பிறந்தவனே, பட்டறிவு மேலானது. அதான் சொல்றேன், மாணவர்களுக்கு சொல்றான் மார்க்ஸ், நீங்க படித்த ஆசிரியர்கிட்ட படிக்காதேன்றான். அப்ப என்ன செய்யலாம்? படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளுங்கிறான். நாங்க தான் படிச்சுட்டோமே, எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட். இப்ப என்ன படிக்கிற? வாசிப்பது என்பது சுவாசிப்பது போல இருக்கணும், தினம் படிக்கணும். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அன்பு பிள்ளைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். ஒரு மனிதன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் என்று சீன பொன்மொழி சொல்லுதுன்னு பயணம்ங்கிற நூல் ஐயா இறையன் எழுதியிருக்கார். நீ படிக்கணும். 10,000 புத்தகங்கள் வாழ்நாள் முழுக்க படித்திருக்க வேண்டும் என்கிறார். ஆனால் உலகிலே 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். நூலகம் எங்க இருக்குதோ அதற்கு அருகிலே அறை எடுத்து தங்கிய மகான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்.